இதுல என்ன இருக்கும்? ஆர்ச் சப்போர்ட் இருக்கும். ஆர்ச் சப்போர்ட் புரியுதா உங்களுக்கு? ஆர்ச் சப்போர்ட் இருக்கும், ஆங்கிள் சப்போர்ட் இருக்கும். இதுல இல்ல, அது வார்த்தைகள் போடல. ஆனாலும் ஆர்ச் சப்போர்ட் நிறைய வச்சிருப்பேன். ஷூ ஒண்ணு வாங்காதீங்க. உங்க சாப்பாடு எல்லா செலவையும் குறைச்சிட்டு நல்ல ஷூ வாங்குங்க. ஓகே, நாங்க எப்படி வாங்க? பெரிய பெரிய ஜிமிக்கி போடுறதோட இந்த ஷூ நல்லா போட்டுக்கிடலாம். ஓகே, யாரு? ஏஜ்டு லேடிஸ், யங் பாய்ஸ், யங் கேர்ள்ஸ், ஆர்ச் சப்போர்ட் நல்லா இருக்கணும். இதுதான் அனாட்டமி. நல்ல ஷூ வாங்குங்க, ஆர்ச் சப்போர்ட் கொடுங்க. சரி, நாங்க ஸ்போர்ட் ஷூ வாங்குங்க, ஸ்போர்ட் ஷூ. அப்ப ஒரு ஸ்பிரிங்கோட நடக்க முடியும். நம்ம உடம்பு வீக்கானது, நம்ம உடம்பு பலவீனமானது, நம்ம உடம்புக்கு அறிவுக்கு எட்டுனது இப்பதான் புரியுது. இப்பதான் புரிஞ்சு ஸ்போர்ட் ஷூ கொண்டு வராங்க. ஆங்கிள் சப்போர்ட், ஆர்ச், ஆர்ச், ஹை ஆர்ச். நிறைய பேருக்கு பிளாட் ஆர்ச் ஆயிரும். நடக்க முடியாது, நடக்க முடியாது. இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்? என்னுடைய இன்னொரு ஷோ. ஓகே, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். லேட்டஸ்ட் ஸ்லிப்பிங் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம காலை வச்சு வச்சு மாட்ட முடியாது, லேஸ் கட்ட முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கவங்க எத்தனை வயசுலயும்? எஸ், 80 வயசுலயும் ஓடணும். அதான் நம்ம டார்கெட். ஓகே, சோ ஏர் கூல்டு மெமரி ஃபோம், மெமரி ஃபோம் ஏதோ சொல்றாங்க. ஓகே, பட் இட் இஸ் குட். இத நான் முன்னால வீட்டுக்குள்ள நான் சப்பல் போட்டு நடப்பேன். ஏன்? டயாபெட்டிக். அது குத்திராம இது குத்திராம எப்பவும் பேர பிள்ளைகள் என்னென்னலாமோ போட்டு விளையாடும். எங்க வீடு ஒரு ஆக்ஷன் வீடு தான், பிளே கிரவுண்டு தான். ஓகே, குழந்தைகள் துள்ளி திருந்து விளையாடுற இடம். சோ நான் எப்பவும் என் காலை ப்ரொடெக்ட் பண்ண சப்பல் போடுவேன். சப்பலும் நல்ல சப்பல் தான் போடுவேன். ஆனாலும் இப்ப நான் இந்த ஷூ போட்டு தான் வீட்டுக்குள்ளேயும் இருக்கேன். ஏன்? ஆர்ச் சப்போர்ட், ஆங்கிள் சப்போர்ட். ஓகே, ஸ்கெச்சர்ஸ், அடிடாஸ். ஓகே, சோ இப்படிப்பட்ட பெஸ்ட், எது பெஸ்டோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நாங்க சப்பல் போட்டு டயபெட்டிக்கனால சப்பல் போட்டு நடப்போம். ஷூ போட்டு நடங்க. சப்பல்னா செலவுல நடுவுல ஒரு வார் வைக்கிற சப்பரை போட்டுறீங்க நிறைய பேரு. அது என்ன செய்யும்? நம்ம டோஸ் இப்படி போயிரும். அத கிளா மாதிரி பிடிக்கணும். இது எங்கேயும் வேண்டாம், எதுவும் பிடிமானம் வேண்டாம். நடுவுல பிடிச்சாதான் காலை வச்சு நடக்க முடியும். சோ அந்த ஃபுட் எல்லாம் கிளா மாதிரி ஆகும். சோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். சோ இத நீங்க எல்லாம் புரிந்து கொண்டு அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லது. வயதானவர்கள் எஸ்பெஷலி நடக்கணும். உங்களுக்கு பிளாட் இருந்துச்சுன்னா, உங்க ஆர்ச் எல்லாம் போயிருச்சுன்னா உங்களால நடக்க முடியாது. மூவ்மெண்ட் தான் லைஃப், மூவ்மெண்ட் தான் லைஃப். ஓகே.